கருப்பு கவுனி அரிசியில நம்ம கொழா புட்டு தாங்க நம்ம செய்ய போறோம். இது 1/2 கிலோ கருப்பு கவுனி அரிசியை நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. இதை வந்து தண்ணியை வடிச்சு இப்போ ஒரு காட்டன் துணியில நம்ம உலர்த்தணும். பாருங்க, போற அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கணுங்க. அரிசி நல்லா உலர்ந்துருச்சு. இப்போ வெறும் வடச்சட்டில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அளவுக்கு வறுத்தாச்சுங்க. இதை மிக்சியிலேயே நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அத்தை, கொலா புட்டுக்கு வறுத்த அரிசியை வந்து நான் நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க சார். அரைச்சிட்டு எப்படியா? ஆங்க பாருங்க எவ்வளவு நைஸா அரைச்சிருக்குதுன்னு பாருங்க. அத்தை, தண்ணி கொதிச்சிருச்சு, உப்பு போட்டுக்கலாமா? கல்லுப்பு போட்டு பிரியா. வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவுல ஊத்து நான் கலக்கிறேன். பிரியா போதும். சரிங்க. நம்ம கிட்ட இங்க கருப்பு கவுனி அரிசி இருக்குதுங்க, மாப்பிளை சம்பா அரிசி இருக்குங்க. நம்பர் கொடுக்குறீங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். ஃபைனலா கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கலாம். ஆவில வேக வச்சாச்சு. எவ்வளவு நேரம் வேக வைக்கணும்? கரெக்டா 8 நிமிஷத்துல வெந்துரும் பிரியா. புட்டு ரெடி, எடுத்துக்கலாம். சுவையான கொழா புட்டு ரெடிங்க. இது அல்டிமேட் என்ன தெரியுங்களா? மேலால நாட்டு சக்கரை அப்படியே தூவி விடு பிரியா. அப்படியே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் போடு. அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலக்கி விட்டோம் அப்படியே சாப்பிட்டாலும் லெவல் வேற இல்லைங்க. கருப்பு கவுனி கொழா புட்டுங்க, செமையா இருக்குங்க.